உமக்கு நன்றி அப்பா. எசேக்கியேலின் பள்ளத்தாக்கிலே கர்த்தருடைய ஆவியானவர் பிரவேசித்தார். உலகில் எழுப்புகிற நாளிலே உயிர் பெற்று எழுப்பிய ஒரு சேனையாய் நின்றது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று ஆவியானவர் காலங்களில் திருவுள்ளப்படுகிறார். என்னென்ன காரியங்கள் இதெல்லாம் முடியாது நினைக்கிறீங்களோ அந்தந்த காரியங்களிலே ஆவியானவர் உங்களுக்காக எனக்காக கிரியை நடத்துகிறார். ஆமென், ஆமென். அவர் சகவலமுள்ள தேவன், அவர் சகவலமுள்ள தேவன். நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருப்பதாக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கூடாரங்களை போட்டிருக்கிற பொழுது எப்பொழுதெல்லாம் நீங்க மகிமை அவர்கள் மத்தியிலிருந்து எழுப்பினதோ, உயிரவானத்திற்கு நேராக எழுப்பினதோ, அப்பொழுதெல்லாம் அவர்கள் பிரயாணப்பட்டார்கள். அந்த கானானுக்குள் பிரவேசிக்கும்படி அடுத்த எல்லைக்குள்ளாய் கடந்து சென்றார்கள். இந்த காலங்களில் தேவ மகிமை நம்மத்தில் எழுந்தருளியிருக்கிறது. அவர் நம்மை அடுத்த எல்லைக்குள்ளாய் அழைத்து செல்கிறார். ஆமென், ஆமென். விசுவாசிப்பவர்கள் மாத்திர கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோமா? நமக்கு சோத்திரம் அப்பா. அடுத்த எல்லைக்குள்ளாய் அழைத்து செல்கிறார். நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா. ஆவியானவர் நீர் எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா. ஒரு கையளவு மேகம் பெருமழை இறைச்சலை பற்றியது போல அடுப்பாதலை பற்றிய போல அந்த பெருமழை இறைச்சலுக்காய் உமக்கு நன்றி அப்பா. அதற்கு அடையாளமாய் இந்த காலையிலே நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த கையளவு மேகத்துக்கு நமக்கு சோத்திரம் அப்பா. மகிமையின் மேகம் இந்த காலையிலே உங்களுடைய அப்பா, நீங்க உங்களுடைய அப்பா, நீங்க அப்பா, நீங்க நமக்கு சோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. என் தேவன் நீர் பெரியவர் அப்பா, என் தேவன் நீர் பெரியவர் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு சோத்திரம் அப்பா. எல்லாவற்றுக்கும் எல்லாம் நீங்க தான் அப்பா, நீங்க தான் அப்பா எல்லாமே. ஒருவேளை மனுஷன் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த நாளிலே வனாந்தரத்திலே ஆகாரின் சத்தத்தை, பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்டார். அவர் எப்பேற்பட்ட வனாந்தரமான சூழ்நிலை நீங்கள் கடந்து வந்தாலும் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். என் கர்த்தர் ஒருவர், அவர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் சுற்றி உலாவுகிற கர்த்தருடைய 7 கண்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு மீதும் நோக்கமாக இருக்கிறதாக நமக்கு சோத்திரம் அப்பா, நமக்கு சோத்திரம் அப்பா. நீர் ஒவ்வொரு
எல்லாரும் ரெண்டு கரங்களை கத்தனை காய் வச்சு சொல்லுங்க. எல்லா கனமும், எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா புகழும், எல்லா ஸ்தோத்திரங்களும் தேவனுக்கு உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாரும் நின்றவனமாய் ஒரு பாடலை பாடுகிறது நாம் கத்தருக்கு நாடி நினைக்கிறோம். பிரதிபலன் ஆசீர்வாத நன்மைகள் ஒருவரை கட்டளையிடுவீராக. கடன் பிரச்சனையோடு காணப்படுகிற பிள்ளைகளை கடன்களை அடைக்க வழிவாசலை திறந்து கொடுக்கப்பா. வேலை இல்லாத தொழில் இல்லாத பிள்ளைகள் கத்தனை ஏற்ற வேலைகளை தொழிலில் கொடுத்து கத்தனை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுநரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. காலவெளியில் வந்திருக்கிற யாவையும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி பரமபிதாவே. நல்ல விடைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியான உங்களுக்கு பேசுவாங்கிற வார்த்தை சொல்லி இந்த நாளில் எங்கள் ராஜாதி ராஜா நீர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அடியாண்டு மறைந்து வெளிப்படும் அடியாண்டு நாவல் நீ வைத்திருக்கிற வேறு அபிஷேகப்பட்ட நல்வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்கு விரோதமாய் பேசுகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நினைவுகளை சிந்தனைகளையும் கர்த்தர் ஆளுகை செய்ய நீதியாரின் உள்ளத்தை திறந்தருளின சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தருளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய பரிசுத்த கர்த்தர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. வாசிக்கலாம். நீதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிலும் எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தேவன் இந்த மாதத்திலே கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்னவென்று சொன்னால், செழிப்படைய செய்கிற தேவன். ஆத்துமா செழிக்கும் பொழுது நாம் செழிப்படைவோம். மனுஷன் ஒவ்வொருவரையும் தேவன் ஆவி ஆத்துமா சரீரம் என்கிற விதத்திலே தேவனாகி கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி இருக்கிறார். இந்த மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், செழிப்படைய வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருந்தது. ஆமென். மனுஷனை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வைக்கும் பொழுது ஒரு நல்ல செழிப்பான ஒரு தோட்டத்துல தான் கர்த்தர் அவனை வைத்தார். நமக்கு ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதுலயும் ஒரு செடி கொடிகளை நம்ம வைக்கிறது விரும்புவோம். நல்ல சிட்டி சைடில் இருக்கிறவங்கலாம் சில நான் பார்த்துருக்கேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர்லாம்
பாளையங்கோட்டையில மெயின் சிட்டில இருந்தாரு. அதுல இருந்து அவுட்டர் வந்து ஒரு 25-30 சென்ட் போல இடம் வாங்கி பின்னாடி எல்லாம் பல வர்க்கங்கள் மர வகைகள் கனி கொடுக்கிற மரங்கள் மிருகங்கள் எல்லாம் இந்த வேலைக்கு ஆட்களை வச்சு சொந்த மாட்டை வைத்து பால் கறந்து அப்படி சாப்பிடுகிறவர்களாக கனிகளை பாலையும் சாப்பிடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நன்றாக இருக்க வேண்டும், செழிப்படைய வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். எந்த மனுஷன் செழிப்படைவான் என்று சொன்னால் உள்ளான மனுஷங்களே, அதாவது ஆத்துமாவிலே செழிப்பு உண்டாகும் பொழுது செழிப்பு தன்னாக வரும். ஒரு மரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் அந்த மரத்தை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, மரத்தை கனியினாலே அறிவீர்கள். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, அன்பு, சந்தோஷம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியின் கனி தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் விரும்புகிறார். உன்னத பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நேசர் தோட்டத்திலே உலாவி வருகிறார், நம்முடைய அருமையான கனிகளை அவர் என்ன செய்யறாரா தேடுகிறார். அந்த சபையாகிய தோட்டத்துல பரிசுத்த ஆவியாக உலாவி வருகிறார். நமக்குள்ளே கர்த்தர் கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். கனிகள்ல ஒவ்வொரு கனிக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். ஒரு கொய்யா பழத்தை, ஒரு 4 கொய்யா பழத்தை ஒரு ரூம்குள்ள வச்சிட்டீங்கன்னா வெளியில இருந்து உள்ள வந்தீங்கனாலே என்ன மனம் வீசும்? கொய்யா பழம். ஒரு அன்னாச்சி பழத்தை வெட்டி நீங்க சாப்பிட்டு அதுல தோலெல்லாம் நீங்க சைட்ல வச்சிருந்தீங்கன்னா யாராவது உள்ள வந்தா நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. அன்னாச்சி பழம் வச்சிருக்கிறீங்க, சாப்பிடுறீங்க சொல்லணும் அவசியமே இல்லை. உள்ள நுழையும் போதே என்ன வாசனை அடிக்கும்? அன்னாச்சி பழ வாசனை அடிக்கும். அது பார்த்து பலாப்பழம் அப்படிதான், மாம்பழம் அப்படிதான். வெட்டி வச்சாதான் அதனுடைய மனம் அந்த எல்லா இடமும் வீசும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தம்முடைய பிள்ளைகளிடத்திலே இப்படிப்பட்ட நற்கந்த வாசனைகளை கர்த்தர் விரும்புகிறார். வாசனைகளை 2 விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று ஜீவ வாசனை, இன்னொன்று மரண வாசனை. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஜீவ வாசனை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வீசுகிறதை எல்லாரும் பார்க்கக்கூடிய கண்டமாய் அது காணப்பட வேண்டும். ஆமென். ஒரு மரத்தை நாம் கனியினாலே அறிய முடியும். அந்த கனி நீங்க ஆழமா பாத்தீங்கன்னா 2 ராஜாக்கள் புத்தகத்துல 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்வாறாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. 2 ராஜாக்கள் 19:30 வாசிக்கலாம். யூதா வம்சத்தார்கள் தப்பி நீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. நீந்திருக்கிறவர்கள் என்றால் இந்த வருஷத்துல இங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் நீந்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உலகம் எங்கிலுமாய் கொள்ளை நோயினாலும் பலவிதமான பொருளாதார நெருக்கடிகளினாலும் மரித்து போனவர்கள், தற்கொலை செய்து கொண்டவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த இதுலயும் உங்களையும் என்னை கர்த்தர் மீந்திருக்க பண்ணி இருக்கிறார். காரணம் நீங்கள் நான் யூதா வம்சம். நம்முடைய ராஜா யூதா கோத்திரத்து சிங்கம். அல்லேலூயா. நீங்கள் நான் அந்த யூதா ராஜ அந்த கோத்திரத்து சிங்கத்தினுடைய குட்டிகளாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் நம்மை மீந்திருக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பி இருக்கிறீங்க? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? உலகத்துல வந்த எல்லாரும் போல நமக்கு வியாதி வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, பொருளாதார நெருக்கடி வந்துச்சு. எல்லாத்துலயும் கர்த்தர் உங்களையும் என்னையும் மீந்திருக்க பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க. எசேக்கியா இங்கே நீங்க வேதத்துல அந்த பகுதியில நீங்க வாசிக்கும் பொழுது 19ஆம் அதிகாரம் முதல்ல வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொல்றான் அந்த காரியங்களை. ஆமென். நீங்க கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. ஆமென்.
சங்கீதத்தில் சொல்லப்பட்டது, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைந்திராதிருக்கிற மரத்தை போல இருப்பார். அல்லேலூயா. சத்தமா நல்ல சொல்லுங்க. அப்போ கிறிஸ்தவ ஜீவியத்திலே உங்களுடைய வேர் எங்க இருக்கணும்? ஆழமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த வேர் நீரை என்ன செய்யணும்? சக் பண்ணி உறிஞ்சி எடுக்கக்கூடியதாய் காணப்பட வேண்டும். நல்ல சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த வேர் ஜீவ தண்ணீரை உறிந்து எடுக்கும் பொழுது மேல என்ன கொடுக்கும்? கனி கொடுக்கும். அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் வேதத்தில் சொல்லப்படுது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து எதெல்லாம் வெளிப்படுமா? பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், எல்லாம் பகை, வெறி, களவு, எல்லா துஷ்ட எண்ணங்கள்லாம் எங்க இருந்து வருமா? இருதயத்திலிருந்து வெளிவருமா? அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்குள்ள இருந்து எனக்குள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவருடைய ஜீவ தண்ணீர் என்ன செய்யணுமா? வெளிப்படணும். அல்லேலூயா. ஆவியின் கனிகள் வெளிப்படக்கூடியதாக காணப்பட வேண்டும். அப்போ எப்போ ஒரு மரத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியுமானால் கனியினால் அறிந்து கொள்ள முடியும் போல உங்களை என்னையும் பரிசுத்த ஆவியானவர் கனிகளாலே அறிகிறார். அல்லேலூயா. சத்தமாக வெளியே சொல்லுங்க. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற கனிகள் யாருக்கு தெரியுதோ தெரியல, யார் அறிவா? கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்குள்ளே நற்குணம் இருக்கிறதா? சாந்தம் இருக்கிறதா? இச்சையடக்கம் இருக்கிறதா? அல்லேலூயா. நம்முடைய ஆவியின் கனிகளை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் பார்க்கக்கூடியவராக காணப்படுகிறார். அப்போ வேற வச்சு கனி இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக நல்ல சொல்லுங்க. ஆமென். அப்போ கீழே வேர் பற்றி இருந்துச்சுன்னா நம்ம அந்த அடுப்புல பத்திர மாதிரி அது இல்லை. அல்லேலூயா. நீரை அப்படி உறிஞ்சி எடுக்கக்கூடியதா நீர்க்கால்கள் ஓரமாய். ஆமென். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு என்ன செய்யணும்? தீபமாயிருக்கும். அல்லேலூயா. வெளிச்சமாய் இருக்கணும். கட்டளை விளக்கு வேதமே வெளிச்சம். ஆமென். போதக சிக்ஷையே ஜீவ வழி. அப்போ நம்முடைய வேறு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் காணப்படும் பொழுது நாம் கனி கொடுக்கிறவர்களாக காணப்படுவோம். யூதா வம்சம் என்று சொன்னால், யூதா என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் துதி என்று பொருள். அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ அவர்கள் வேர் பற்றுவார்கள், மேல கனி கொடுப்பார்கள். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களுடைய வேர் எங்கே இருக்கு? உலகத்தாரோடு இருக்கிறதா? ஆமென். உலகத்தாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவலையா இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றார், நீ ஒன்றுக்கு என்ன செய்யாத, கவலைப்படாத. அல்லேலூயா. ஆமென். நம்ம அப்பா எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்குவாரு? பார்த்துக்குவாரு. ஆமென். இந்த ஊரடங்கு நாட்களில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு பலவிதமான பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டங்கள், பயம். பஸ்ல போனா பயம், ட்ரெயின்ல போனா பயம், பிளைட்ல போனா முன்னாடி ஒரு ஹெல்மெட்ல போடுற மாதிரி ஒரு சீல்ட முன்னாடி போட்டு விட்டுறான். ஆமென். எங்க பார்த்தாலும் கையில என்ன செய்யறாங்க? சானிடைசர் கையில அடிக்கிறாங்க. காய்ச்சலுக்கு பார்க்கறாங்க. எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டபடி நாங்களும் அந்த டெம்பரேச்சர் பார்க்கறது வாங்கி வச்சிருக்கோம். அப்போ அதை நம்ம அதில் 7 மணிக்கு அதுல இருந்து ஒருத்தரை பார்க்க சொன்னா பார்த்துட்டு உள்ள வந்தா பரவாயில்ல, ஒவ்வொருத்தரா கேட்பாங்க, இப்போ காய்ச்சல் இருக்குதா இல்லையா, இவ்வளவுதான் இருக்கு, அப்போ எவ்வளவுதான் இருக்கணும், இதெல்லாம் பேசிட்டு வந்தா ஆராதனை முடிக்க போய். அல்லேலூயா. அதனால அதை பத்திரமா வச்சிருக்கிறோம். அவன் சானிடைசர் வச்சிருக்கிறோம், காய்ச்சல் பார்க்கறது வைத்திருக்கிறோம். அவன் நீருக்கு வரும்போதாவது நீங்கள் என்ன செய்யணும்? படைவரிட புதுள்ள ஆராதனைக்கு வரும்போதாவது என்ன செய்யணும்? மாஸ்க் அணிந்து வருங்கள், வாழ்கள். அல்லேலூயா. எல்லாம் பின்னாடி கொஞ்சம் மாஸ்கை வாங்கி வச்சுக்கணும். உள்ள விடுற ஆளுக்கிட்ட காசை வாங்கிட்டு மாட்டி விடுறதுக்கு ஒரு ஆளை விட்டுற வைக்கணும். வேற வழி. அல்லேலூயா. சத்தமா நல்ல சொல்லுங்க. ஆமென். கீழ்ப்படிதல் என்கிற ஆவியின் கனி இருக்கிறதா என்பதை பார்ப்போம். அதுக்காக வராமல் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போ அந்த வேரை வைத்து கனி இருக்கிறது. அப்போ வேர் எப்படி வரும்? விதை இல்லாம என்ன வராது? வேர் வராது. அல்லேலூயா. சத்தமா ஒரு நல்ல சொல்லுங்க. இப்போ ஒரு 10 மரக்கா விதப்பாடுன்னு வச்சுக்கீங்களேன். விவசாயம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. 10 மரக்கானா, ஒரு மரக்கானா 8 சென்ட். ஒரு 80 சென்ட்ல ஒரு விவசாயி நெல்லை விதைக்கிறான்னா அப்போ
இவ்வளவு விதை விதைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அவன் இவ்வளவு விதைகளை இத்தனை கிலோ விதையை விதைச்சா இந்த 80 சென்ட் இடத்துல நெல் இவ்வளவு இது பண்ணலாம். ஏறத்தாழ ஒரு 40 மூட நெல் என்ன செய்யலாம், எடுக்கலாம். ஒரு 750 கிலோ போல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விவசாயி சில அந்த டபுளாய் சில பெருகக்கூடியதாய் காணப்படுது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டுமானால் நீங்கள் வேறு ஆழமாய் பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். வேறு ஒரு மரத்தினுடைய வேர் எப்போ ஆழமா போகுதோ அதனுடைய பின்னணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவுக்குள்ள மரம் ரொம்ப அசைதோ அவ்வளவுக்குள்ள வேற என்ன செய்யும், கீழே போடும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்த வருஷம் ரொம்ப அசைக்கப்பட்டுட்டீங்களா? ஆமென். தொடாம கேளுங்க, ரொம்ப அசைக்கப்பட்டுட்டீங்களா? ஆமென். எல்லாத்தையும் கேட்டா ஆமாங்க, இந்த வருஷம் ரொம்ப அசைஞ்சிட்டோம். உங்க வேற எங்க போயிருக்கு? கொஞ்சம் இன்னும் ஒரு 10 அடி ஆழமா போயிருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளே, இயேசுவுக்குள்ளே, அவருடைய வார்த்தைக்குள்ளே உங்களுடைய வேர் கடந்து சென்றுகிறது. அல்லேலூயா. ஆமென். யூதா வேர் பெற்றி மேலே கனி கொடுக்கிறவர்களாய் காணப்படுவார்கள். யூதா என்று சொன்னால் துதி. யாரால கர்த்தரை துதிக்க முடியும்? வேதத்திலே சொல்லப்பட்டது நீதிமான் பாடி மகிழ்கிறான். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாட்டு பாடுறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் நம்மளால துதிக்க முடியுதா? சங்கீதம் தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிக்கிறேன், எப்பொழுதும் அவர் துதியின் வாயில் இருக்கும். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களாகிய நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் பாடவும் துதிக்கவும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறபடினாலே துதிக்க வேண்டும். துதிப்பதற்கு நாம் பழக வேண்டும். நீங்கள் யூதாவாக இருந்தால் கீழே வேறு பெற்றி மேலே கனி கொடுப்பீர்கள். யூதா என்று சொன்னால் கர்த்தரை துதி என்று பொருள். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் அவர்களை நல்லா அடிச்சு உதைச்சி அவர்களை ஜெயிலில் அடைச்சி கைகளிலே கால்களிலே கட்டப்பட்ட சூழ்நிலையிலே வேதத்திலே சொல்லப்பட்ட நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு வியாதியினுடைய அகோரம், சரீரத்திலே காணப்படுகிற பாடுகள், வேதனையுடைய அகோரம் எப்போ இருக்கும் சொன்னா சாயந்தரம் இரவு கூட 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 இந்த வேதனை அதிகரிச்சுக்கிட்டே. அதனாலதான் நிறைய வியாதிக்கு மருத்துவர்கள் மருந்து கொடுக்கும் பொழுது அதோட கூட என்ன கொடுக்குறாங்க, கொஞ்சம் ஒரு சளிக்கு மருந்தா இருந்தாலும் அதுல கொஞ்சம் நீங்க அந்த டானிக்கை குடிச்சேன் எப்படியோ கண்ணை கட்டிக்கிட்டே வருது, தூக்கமா வருது இந்த மாத்திரை போட்டோன்னே அப்படிம்பாங்க. காரணம் என்னவென்று சொன்னால் வேதனை தூக்க விட்டாது. அந்த மருந்துகள் அதை கூட தூக்கத்துக்கும் சேர்த்து கொடுப்பார். கரங்களுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே தேவனை துதித்து பாடினார்கள். பவுலை குறித்தும் சீலாவை குறித்தும் நீங்கள் வேதத்தில் வாசிக்கலானால் அவர்கள் உபதேசத்திலே கர்த்தருக்குள்ளே அவர்கள் செழிப்படைந்தவர்களாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. உதாரணமுள்ள ஆத்மா செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் செழிப்பார் என்று சொன்னால் யூதா செழிப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிறவர்கள் செழிப்பார்கள். யார் கர்த்தரை துதிக்க முடியும் என்று சொன்னால் தேவன் மேல நன்றி இருதயம் உள்ளவர்களாலே மாத்திரம் கர்த்தரை துதிக்க முடியும். அல்லேலூயா. இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கிறவர்கள் துதிக்க முடியாது. இதுவரை கர்த்தர் செய்த எண்ணி முடியாத நன்மைகளை நினைக்கிற பிள்ளைகள் கர்த்தரை என்ன செய்வாங்க, துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் கையில காலில் இருக்கிற காயங்களையும் ஐயோ நான் எந்த தவறு செய்யல, அநியாயமா எனக்கு தண்டனை கொடுத்தாங்களே அப்படின்னு அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தா அவங்களால துதிக்க முடியுமா? என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சோதனையோட வேதனையோட அதுக்குன்னு ஒரு சோக பாட்டை கூட என்ன செய்வாங்க, வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாய்
சோகத்தில் நினைச்சிருப்போம். ஆனா அவங்க அப்படி பாடல. ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்கல. ஆண்டவரே நீங்க எவ்வளவு பெரிய தேவன். ஜெபம் பண்ணி காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அசைபடியாய் பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அல்லேலூயா. 16:25 வீட்டு போய் வாசித்து பாருங்க. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் துதித்த பொழுது அந்த சத்தத்தை யார் கேட்டா? சுத்தி இருக்கிற அவர்களுடைய எல்லா சக கைதிகள் கேட்டாங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல உங்களை பார்த்து கேளுங்க, நீங்க துதிக்கிறது ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்கு கேட்குதா? ஆமென். அல்லது மௌனமா துதிக்கிறீங்களா? ஆராதனை சத்தமா சொல்லுங்க அப்படின்னாலே என்ன? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நீங்க விட்டு கொள்றாங்களே, சீக்கிரம் உட்கார விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு சில பேர். நீங்க ஜெபத்தை கேளுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு சில பேர். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்குமானால், உங்களுடைய ஆத்மா வாழுமானால், உங்களை துதிங்க பாடுங்க. உங்களை போட்டு இந்த மாட்டை காக்க போச்சு குத்துற மாதிரி குத்துறன்னு அவசியம் இல்லை. உங்களுடைய உள்ள நன்றி நாம் நிரம்புமானால் நீங்க கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பீங்க. அல்லேலூயா. சூழ்நிலையை பார்த்தால் துதிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் செய்து எண்ணிலடங்கா நன்மைகளை நினைச்சிட்டீங்கன்னா நீங்க துதிக்க முடியும். அல்லேலூயா. இந்த முரடங்க நாட்கள் ஆலையில எப்படி திறக்க முடியும், எப்படி கர்த்தரை ஆராதிக்க முடியும், என்ன செய்ய முடியும் என்று திகைத்த பொழுது கர்த்தர் கிருபையாய் ஈஸ்டர் பண்டிகைலாம் நம்ம நடக்கும் நாள், கிறிஸ்துமஸ் பண்டிகை நடக்கு, நீர் வரப்போகுது. அல்லேலூயா. இதை நினைச்சு கர்த்தர் அதிகமா நீங்க என்ன செய்யலாம்? எங்களை கொள்ளை நோய்க்கு தப்புவித்தவரே, வியாதி வந்தால் வியாதியை விலக்கி போட்டவரே, எங்களை பாதுகாத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வந்த வியாதி எத்தனை பேருக்கு வந்து செத்து போயிட்டோம். ஆனா நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை. கிருபையே சொல்லி நீங்க கர்த்தரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரோட ஐக்கியமாய் இருக்கிற பிள்ளைகள், அவரோட வேறு கொண்டிருக்கிற பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு ஆத்மா செழிக்கும் பொழுது நீங்க பொருளாதாரத்துல செழித்திருப்பீர்கள், மன ரம்யத்திலே செழித்திருப்பீர்கள், சுகத்திலே சமாதானத்திலே எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து சுகித்திருக்க கர்த்தர் அனுக்கிரகப்படுவார். ஆமென். அப்ப துதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன வரும்? செழிப்பு. அவங்களுக்கு வர்றது மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்ன வந்துடும்? செழிப்பு வந்துடும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க வீட்டுல ஒரு பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டான்னா அந்த குடும்பம் முழுசும் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. ஆமென். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்க பாஸ் ஆசீர்வதிக்கப்படுறாருன்னா அவர் சொல்லுவார், லாபம் நிறைய வந்துச்சு, இந்த தடவை தீபாவளிக்கு கிறிஸ்துமஸ்க்கு ஒரு போனஸ் என்ன செய்யலாம்? டபுள் சம்பளம் அப்படின்னு கொடுப்பார். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்குள்ளே வருகிற ஆசீர்வாதம், உங்களுக்குள்ளே வருகிற செழிப்பு, அது உங்களுக்கு மட்டும் அல்ல. அல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் அது செழிப்படைய செய்ய வேண்டும். ஆவியிலும் ஆத்துமாவும் சரீரத்திலும் செழிப்பு உண்டாக வேண்டும். ஆமென். பவுலும் சீலாவும் அவர்கள் துதித்த பொழுது அவங்க கட்டுகள் மாத்திரம்தான் நியாயமானபடி மனுஷனுக்கு அவிழ்க்கப்படும். ஏன்னா அவங்க தான் துதிச்சது. மற்றவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? கேட்கத்தான் செஞ்சாங்க. ஆனா எங்கள் பாடுகள் மத்தியிலே கர்த்தரை துதித்தபடினாலே, நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபடினாலே, இவருடைய கூப்பிடுதல் சத்தம் பரலோகத்திலே எட்டினது. யார் இறங்கி வந்தான்னு எனக்கு தெரியல. எவனா தூதன் வந்து என்ன செய்வான்? சிறைச்சாலை பிடிச்சி ஒரு ராசா செஞ்சிருப்பான். எல்லாமே என்ன செய்யுது? இந்த கட்டுகள் அவிழ்ந்து அங்க இருக்கிற கொலகாரன் கொள்ளக்காரன் பாவிகள் எல்லாத்தையும் கட்டுகள் அவிழ்ந்துருச்சு. ஆமென். இப்ப என்ன சொல்றான்? சிறைச்சாலை தலைவன் பகல் முழுசு கொன்னு அடைச்சு போட்டு அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எல்லாம் ஆனவனே அவ்வளவு கட்டுகள் அவிழ்ந்தோடனே எல்லாம் ஓடிட்டான் போல அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? பட்டயத்தை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைத்த பொழுது இவங்க அடிச்சவனை பார்த்து சொல்றாங்க, நீ உனக்கு ஒண்ணும் இருக்கிற நீ விழுந்து அவனை வெளியே அழைத்து வந்து ஆண்டவரே, நீங்க துதிக்கும் பொழுது நடக்கிற
உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும். அது மாத்திரமல்ல, உங்க வீட்டுல ஜெப சத்தம், துதி சத்தம், பாடல் சத்தம் கேட்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படும். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும் பாருங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய ஆலயத்துல முழுசு ஏசி போட்டிருக்கிறாங்க. சுத்தி நிறைய குடியிருப்புகள் வந்து விட்டது. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம கட்சி மாதம் அவுட்டர்ல இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தி ஏராளமான வீடுகள் வந்த உடனே அந்த ஊழியர்கள் விசுவாசிகள் நினைச்சாங்க, நம்ம மற்றவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிராத ஏசி போடுறோம்னு சொல்லி அந்த சர்ச்சை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி ஏசி போட்டாங்க. சுத்தி இருக்கிற இந்து ஜனங்கள் அப்ப கேட்டாங்க, என்ன பாட்டு சத்தம் கேட்கல, ஆராதனை நடக்கலையா அப்படின்னா, இல்லைங்க உங்களுக்கு தொந்தரவா இருக்கக்கூடாது, நாங்க நினைச்சிட்டோம் சுத்தி அடைச்சிட்டு ஆராதிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ, நாங்க ஒவ்வொரு வாரமும் உங்க பாட்டெல்லாம் கேட்போம், உங்களுடைய வசனங்கள்லாம் நாங்க கேட்போம், பிரசங்கத்தெல்லாம் கேட்போம் அப்படின்னா, அதுக்கப்புறம் இருந்தது நம்ம நினைச்சிட்டோமே, தடுத்துட்டோமே அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. கையில வைத்து ஒரு கர்த்தரை துதிப்பது உங்களுக்கு விடுதலை மாத்திரமல்ல, சுற்றி இருக்கிற மக்களுக்கும் விடுதலை உண்டாகும். ஆமென். யூதா வம்சத்தார் நீங்கிருக்கிறவர்கள் வேறு பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய வேர் நீர்க்காட்டு ஓரமாய் இருக்க வேண்டும். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவரின் ஆவியானுடைய வார்த்தைகளையும் போதக அந்த வசனங்களையும் அதை சார்ந்து காணப்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பு உண்டாகும். உங்களுடைய இருதயம் இருக்கிறத பார்க்காது, கர்த்தர் செய்த நன்மையெல்லாம் நினைச்சு கர்த்தர் துதிக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. இந்த வருஷ கடைசியை பார்ப்பதற்கு கர்த்தர் திரும்ப செய்திருக்கிறார். ஜனவரி 1ஆம் தேதி பார்த்த அநேகர் இல்லை. இந்தியன் பேங்க் மேனேஜர் ஒருவர் தன்னுடைய மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது சொல்லி சென்னையிலே போய் பார்க்க போயிருக்கிறாங்க. நல்ல மனுஷன். அங்க போய் அந்த சம்பந்தார பார்த்து கட்டி பிடிச்சிருக்கிறது. அதோட சரி ஜீவன் நீர் போய்விட்டார். எத்தனையோ விபத்துக்கள்ல எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறார்கள். இந்த கொரோனா இந்த கொள்ளை நோயில எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறார்கள். நாம் நிர்மூலமாக இருப்பது உசுரோட இருக்கும் நினைச்சாலே நீங்க கர்த்தரை என்ன செய்வீங்க? அதிகமா ஸ்தோத்திரிப்பீங்க. ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீரே, எங்களை நடத்தினீரே, எங்களை பார்த்தீரே, எங்களை யோசித்தீரே, எங்களை காப்பாற்றினீரே. எந்த ஒரு மலர்களை பார்த்தாலும் பூக்களை பார்த்தாலும் நீங்க சொல்றேன், எங்களை உடுத்து வச்சிருக்கீங்களா ஆண்டவரே, எங்களை பாதுகாத்துருக்கிறீங்களே, எங்களை போஷித்திருக்கிறீங்களே. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழியினால் மக்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கிருபையாய் கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். அப்போ யூதா வேர் பற்றி மேலே என்ன செய்வான்? கனி கொடுப்பான். என் நேசர் உங்களிடத்துல இந்த வருஷத்துல எதிர்பார்க்கிற கனி. வீட்டுல போய் இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை முழுசுமா வாசிங்க. இந்த ஆவின் கனிகளை ஒரு டைரியில என்ன செய்யுங்க? எழுதுங்க. ஹல்லேலூயா. அதை இப்போதே ஆரம்பிச்சோம். அந்த நாள் படுக்க போறதுக்கு முன்னாடி நம்ம 9 மணிக்கு படுக்கிறீங்களோ 11 மணிக்கு படுக்கிறீங்களோ அட்டனன்ஸ் மாதிரி சைடில் வரிசை போட்டு டேட்டும் போட்டுக்கங்க. நீங்க ஆவின் கனியிலே அன்பு எனக்குள்ளே இருந்ததா? ஹல்லேலூயா. சந்தோஷம் எனக்குள்ளே இருந்ததா? சாந்த குணம் எனக்குள்ளே இருந்ததா? ஹல்லேலூயா. நீடிய பொறுமை எனக்குள்ளே ரத்தமாக அத்துட்டு போயிருக்கு நிறைய வேலை. சத்தமா ஒரு அல்ல சொன்ன நானும் ஆண்டவரை சொல்லுவேன், ஆண்டவரே இதுக்கு மேல இழுக்காதீங்க ஆண்டவரே, என்ன நினைச்சியாது ஆண்டவரே, நான் அத்து போயிருவேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு, எனக்கு தெரியும் நான் உன்னை எவ்வளவுதான் இழுக்கணுன்றது எனக்கு தெரியும். நான் ஆண்டவரை சொல்லுவேன், ஆண்டவரே தாங்காத ஆண்டவரே அப்படின்பேன். ஆண்டவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு தெரியும் உனக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு மகாபெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். அதிகாலையில் எழுப்பி ஆண்டவரே எனக்கு நீடிய பொறுமை தாரும் ஆண்டவரே கேட்டீங்கன்னா அன்னைக்கு போற இடத்துலலாம் என்னதான் வரும்? போற வரலாம் ரப்பரை பிடிச்சு செய்வாங்க. அந்த நீடிய பொறுமை கொண்டே பிடிச்சு கூட என்ன செய்வாங்க? இப்படி எரிச்சல் பண்ற அப்படிங்கிற மாதிரி தீர்க்கதரிசனமா வெளிப்படுது நினைக்கிறேன். சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. மிகப்பெரிய ரகசியத்தை சொல்லுகிறேன். அபிஷேகம் பெற்றவர்கள் ஆமென். நீடிய பொறுமையாகிய கனி வேணும், சாந்த குணம் வேணும்னா ஆவியில நிறைஞ்சு மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். ஆண்டவரே இந்த
எனக்கு அல்லேலூயா. என்ன சோதிக்க ஒரு சோதனைக்காரன் நான் என்னதான் ஜோன்றேன்னு சுத்தி சுத்தி அவன் நினைஞ்சிட்டு இருக்கான். கொஸ்டின் அவுட் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம என்ன வீக்ல இருக்கோங்கிறத யாரும் தெரியக்கூடாது. இப்போ அவன் கேட்டுதான் இருப்பான். அல்லேலூயா. அவன் ஜெபத்துல நம்ம நம்முடைய குறைகளை சில காரியங்களை ஆவியின் கனிகளை கேட்கும்போது ஆண்டவரே கிருபையாய் அந்நிய வார்த்தை அடையாளத்தோட அபிஷேகம் பெறாதவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். மனசுக்குள்ள நினைச்சுக்கீங்க, ஆண்டவரே எனக்கு நீடிய பொறுமை எனக்கு தாரும் ஆண்டவரே மனசுக்குள்ள நினைச்சுக்கு இதை தாரும் ஆண்டவரே கேளுங்க. அவன் என்ன செய்வான்? உடனே உருட்டிக்கிட்டு என்ன கேட்காதே ஒண்ணுமே தெரியலையே. நீடிய பொறுமை தாரும் சொன்னா நீங்க அன்னையில காலையில் எந்திரிச்சதுல இருந்து முதல்ல பாலை கொண்டு பாத்திரத்தில் ஊற்றும் போது அது என்ன செய்யும்? என்னுள்ள தேவன் பாரு அது உடனே தெரிஞ்சு நீங்க எல்லாத்தையும் சன்ரைஸ் போடுறீங்களா என்ன ரைஸ் போடுறீங்களா போட்டு பிடிச்சி டம்ளாங்க ஊத்தவும் பார்த்தா அது என்ன செய்யும்? அப்படி தெரிஞ்சுமே உடனே திரும்ப என்ன செய்வீங்க? கழுவி அடுத்த பாக்கெட் ஊற்றும் போது சாஸ் என்ன செய்வான்? முதல் பாக்கெட் ஓகே பொறுமை இருக்கு. ரெண்டாவது பாக்கெட் என்ன நினைக்கு பார்ப்போம் ஆண்டவரே சொல்றேன் அது என்ன செய்யும்? அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வைக்கிற வேகமே நெஞ்சிடும். ஒரு சத்தம் கேட்கும். என்னமா அந்த சத்தம் கேட்டு காப்பியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போங்க சத்தமா சொல்றேன். அவன் ஆவின் கனி என்ன செய்யுது? அத்துட்டு போய். அதனால உங்களுக்கு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்றேன். அவன் நம்முடைய குறைகளை தேவனிடத்துல சொல்லும்போது மனசுக்குள்ள நினைச்சிட்டு சொன்னாலும் உள்ளித்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நினைவுகளையும் எண்ணங்களையும் எண்ணங்களில் என்ன நினைக்க போறீங்கிறது கூட அவருக்கு. அதனால ஆண்டவரே இந்த சோதனைக்கார சுத்தி சுத்தி என்ன செய்யறான்? ஆனா அவனுக்கு தெரியாம இருக்கிறது அப்ப ஆண்டவரே அவன் அது மாத்திரமல்ல நீங்க ஏதாவது கள்ளக்கணக்கு இருந்தா கூட அவங்க உங்களுக்கு என்ன செய்வான்? அவன் என்ன செய்வான்? ஞாபகப்படுத்துவான். என்ன ஞாபகப்படுத்துவான்? நீங்க ஆவின் கனியாகி அந்த அட்டவணையை போட்டு அன்புங்கிறத டிக் அடிச்சிட்டீங்கன்னா நீ பெரிய வம்புக்காரி நீ அன்புன்னு டிக் வேற அடிக்கியா அப்படின்னு அவன் என்ன செய்வான்? அவன் தான் சரியான என்ன செய்வான்? சோதனை. அதனால உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா நினைச்சிட்டோம் சரி அது ரைட்டு போடாம வேண்டாம். அடுத்தது சந்தோஷம். அவன் நமக்கு பக்கத்துல இருந்து நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா. சத்தமா நல்லே சொல்லுங்க. அப்போ நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தரை எப்போ துதிக்க முடியும்னா உங்களுடைய இருதயம் நன்றினால நிறைஞ்சிருந்தா மாத்திரம் தான் துதிக்க முடியும். அவன் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:25 பிரச்சனை இருக்கும்போது கர்த்தரை தூசிக்காதபடி கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசு வெட்கப்பட்டு ஓடியே போயிடலாம். அல்லேலூயா. கர்த்தர் மகிழ்வார். கர்த்தருடைய வாழ்க்கையில் ஆவிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமென். இது மாத்திரமல்ல விதைகள் வேர்களை உண்டாக்கும். ஆமென். ஒரு நல்ல வாயில் வைக்க முடியாதபடி நல்ல குடிக்கிற ஒரு மாம்பழத்தை கொண்டு போய் அந்த கொட்டையை உள்ள போட்டீங்கன்னா மல்கோவா மாம்பழமா வரும். அதுவும் குளிக்கிற. அப்போ வேறு எங்க உண்டாகும்னா நீங்க முதல்ல மாங்கொட்டையை நீங்க போட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கு முதல்ல என்னதான் வருது? வேறு வரும். அல்லேலூயா. வேறு எந்த இடத்தை சார்ந்திருக்குங்கிறத வைத்து கனி இருக்கிறது. அது மாத்திரமே நீங்க விதைக்கிற விதையினுடைய சாரம் அதற்குள்ளே ஜீவன் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க ஆத்மாவுக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுடைய இருதயமாகிய உங்களுடைய எண்ணங்களிலே நினைவுகளிலே கிறிஸ்துவின் வார்த்தை இருக்குமானால் ஜீவனுள்ள வார்த்தை உங்களை உருவாக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள கனிகளை திரளாய் பெருக பண்ணி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்ப கூட நிறைய டெக்னாலஜி வந்துருக்கு விவசாயத்துல. விதை நேர்த்தி செய்கிறார்கள். அது விதைக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய கெமிக்கல் எல்லாம் உள்ள போட்டு ஊற வச்சு என்னென்னலாமும் பண்றாங்க. சொல்லுங்க.
கத்தர் சித்தமான கத்தர் உங்களை ஆசீர்வதிச்சா நல்ல வயல்லாம் கிடைச்சுன்னா என்ன செய்யுங்க, வாங்க. வீட்டில் நல்ல தோட்டங்களை போடுங்க, காய்கறிகளை போடுங்க. அது வருதுன்னா அதை பார்க்கறதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. 2 வெண்டைக்காய் காய்ச்சாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டு வெண்டைக்காய் அப்படிங்கிறதே எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் தேவனாகி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஜீவனை வைத்திருக்கிறார். அவன் அப்ப அந்த விதையில ஜீவன் இருந்துச்சுன்னாதான் அந்த விதை என்ன விதமோ அதை வைத்துதான் கனியும் அதே மாதிரி இருக்கும். அவன் விதை ஒண்ணுக்காகாத விதையா இருக்குன்னா மேல கனி எப்படிதான் இருக்கும், ஒண்ணுக்காகாதான் இருக்கும். அல்லேலூயா. அவன் விதைக்குள்ள என்ன இருக்கணும், ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. விதைக்குள்ள ஜீவன் இருந்தாதான் அது முளைக்கும். சிலர் ஜீவன் இருந்தாலும் கசப்பான கனிகளை கொடுக்கிற விதைகளும் உண்டு. கணக்கில் வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வாராய் சொல்லப்படுகிறது. ஏசாயா 11:1. வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஈசாயின் அடிமரத்தின் வேரிலிருந்து கிளை தோன்றினவர் யார் என்று சொன்னார், நம்முடைய அப்பனே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். தாவீதின் வேறுமானவர். ஆமென். உங்களுக்காக எனக்காக அவர் நம்முடைய ஜீவன் உண்டாகக்கூடிய இந்த உலக பூலோகத்திலே அவர் நம்முடைய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் வரணும்னு சொல்லி நம்முடைய ஆன்மாவிலே ஆத்துமாவிலே பலன் வரும்படி ஜீவன் வரும்படி அவர் நம்முடைய ஜீவனை கொடுத்தபடினாலே நாம் இன்றைக்கு ஜீவன் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இப்போ விதையும் சரியில்லை. நீங்க புரியுற மாதிரி சொல்றேன். நல்ல குளிக்கிற மாங்கொட்டை அதை விதைக்க வச்சாச்சு. இப்போ அதுவும் தளர் விட்டு இணைஞ்சிச்சு வந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். இப்போ என்ன செய்யலாம்னா நல்ல ருசி உள்ள ஒரு மாங்கன்று பக்கத்துல இதை என்ன செய்யணும், கொண்டு போய் ஒரு தொட்டியோட அல்லது கொண்டு போய் என்ன செய்யணும், அதுலயும் கொஞ்சம் சீவி இதுலயும் கொஞ்சம் வீட்டுல போய் அப்படி சீவிடாதீங்க. கண்ணு அதுக்குன்னு சில முறைகள் இருக்கு. ஆமே. சீவி 2 என்ன செய்வாங்க, சேர்த்து கெட்டுவாங்க. அல்லேலூயா. ஆமே. இப்போ கொட்டை என்ன கொட்டை தான், குளிக்கிற மாங்கொட்டை தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் யார் தான், அல்லேலூயா. ஒரு மாதிரி குளிக்கிறீங்க. சுவாபத்தின்படி நாம் எப்படிப்பட்டவர்கள். ஆமே. வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இருதயமானது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாயிருக்கிறது. அல்லேலூயா. மனுஷனுடைய எண்ணங்கள் ஆதி முதல் என்ன செஞ்சிருக்குதான், பொல்லாததாக இருக்கிறது. ஆமென். அப்ப யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் வசனத்திலே, நான் மெய்யானே திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். வாசிங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படியா அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இதுல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கனி கொடாதது, இன்னொரு கனி கொடுக்கிறதுலயும் மிகுந்த கனி கொடுக்கிறது. அல்லேலூயா. நீங்க 1ஆம் கிளாஸ்ல இருக்கீங்களா 2ஆம் கிளாஸ்ல இருக்கீங்களாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நீங்க கனி கொடுக்காம இருக்கீங்களா, அந்த கனி கொடுக்குறீங்க ஆனா என்ன கனி கொடுக்கல. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில மரங்கள் சில கன்றுகளை வச்சீங்கன்னா ஏராளமா காய்க்குன்னு நினைப்பீங்க. அது கடைசியில என்ன செய்யும், ஒத்தைக்கோர் பூசணிக்காய் சுரைக்காய் காய்ச்சி பரவாயில்ல வருஷம் முழுசும் நிறைய எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா அது ஒன்றே ஒன்று. அப்படி கனியே இல்லாத ஒண்ணு இருக்கு. கனி கொஞ்சமா கனி கொடுக்கிறது இருக்கு. அல்லேலூயா. கனி கொடாத இருக்கிறதை கர்த்தர் என்ன செய்கிறாரா, ஆமென், அறுத்து கொடுக்கிறார் என்று சொல்லி தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்க திராட்சை கொடிகளை என்ன செய்வாங்கன்னா அந்த கொடிகள்ல இருந்து கீழே நிறைய தொங்கிட்டு கிடக்கும். அப்போ என்ன செய்வாங்க, விவசாயி என்ன செய்வாங்க, திராட்சை தோட்டக்கார கீழே தொங்குற கொடி நிறைய காய்க்க முடியாது.
அது என்னங்கிறது அறிவியல் பூர்வமா என்னன்னு தெரியல. அந்த கொடியை எடுத்து அவர் என்ன செய்வாராம், அந்த அந்த திராட்சை கொடி எடுத்து அந்த கொடிகள் மேலே அவர் படர விடுவார்களாம். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில மரங்களை கனி கொடுக்க முடியாது சுத்தம் பண்ணி கிளைகளை நறுக்கிறவர்களாக காணப்படுவார்கள். ஆனா திராட்சை கொடிகளை மூலவாசலை சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கொடிகளை மேல கெட்டியிருக்கிற அந்த கைகள் மேல படர விடுவார்கள். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கனி கொடுக்காததை அவர் சுத்தம் பண்ணுகிறார், அதை அறுத்து போடுகிறார் என்று சொன்னால் மேல படர விடுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்னையும் வெட்டி இருந்தார்னா எத்தனை தடவை வெட்டணும் எனக்கு தெரியல. ஏகப்பட்ட தடவை வெட்டியிருப்பார். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் வெட்டாம இந்த வருஷமும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷமும் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை கொத்தி என்ன செய்கிறாரு, கொஞ்சம் எரு போடுகிறார். தோட்டக்காரர் என்ன செய்கிறார், மிகுந்த கனி கொடுக்க முடியாது, கனியை தேடி வந்திருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் கனி கொடுக்கலாம் பரவாயில்ல, கனியே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மரத்தை வெட்டி தூரப்படாம தோட்டக்காரத்தை இந்த மரம் எஜமான்ட்ட இந்த வருஷமும் கனி கொடுத்தா சரி, கனி கொடுக்காட்டா அதை தரிச்சு போடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அல்லேலூயா. 2020 உங்களை என்னை தரித்து போடாத தேவனுக்கு ஸ்தோத்திரம். கையை சொல்லுங்க. என்ன என் பாவங்களுக்கு தக்கதாய், என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய், என்னுடைய அக்கிரம சிந்தைக்கு தக்கதாய் என்னை கொண்டு போடாமல், என்னை அறுத்து போடாமல் பாதுகாத்த தேவனுக்கு அல்லேலூயா. ஒருவேளை கொஞ்சம் கனி கொடுக்கலாம், கர்த்தர் சொல்றார், ஐயோ இந்த ஒரு காய் ஒரு பழம் காய்க்கிறது நான் விரும்பல, நீ மிகுதியான கனியை கொடுக்கும்படியாய் கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். வசனத்தை கொண்டு கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். போதக சிக்ஷையை கொண்டு கர்த்தர் சுத்தம் பண்ணுகிறார். உங்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த புளிச்ச கொட்டையிலிருந்து வருகிற அந்த மரம் எவ்வளவு பெருசானாலும் அதுல இருக்கிற எல்லா காயும் எல்லா பழமும் இப்படிதான் இருக்கும். சில பழத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ கலர் அழகா இருக்கும். மாம்பழம் கடிச்ச உடனே அவங்க முகத்தை உடனே வீடியோ எடுக்கணும். இல்லையா, எப்படி இருக்குன்னா அப்படிங்க அப்படி வருது. இல்லையா, அது போலதான் தேவனுடைய பார்வையில் நீங்களும் நான் ஒருவேளை இருக்கலாம். இல்லையா, ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்களை எங்க கொண்டு போறாரு, இயேசுவாகிய திராட்சை செடியோடு கூட கர்த்தர் இணைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அந்த மெய்யான திராட்சை செடியுடைய வேருக்கும் சாரத்திற்கும் அதனுடைய ஜென்ம சுவாபத்திற்கும் உங்களை என்னை சொந்தமாக்கும்படியாய் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அதுதான் ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை. கணவன் மனைவியும் எங்கேயோ கலந்து எங்கேயோ வளர்ந்து தேவ சன்னிதானத்தில் நிறுத்தி அவங்க சொல்லுவாங்க, இது முதல் விவாக புருஷனாய் விவாக மனைவியாய் இவர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள் சொல்லி வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் வேற எந்த மாற்றத்திலும் இந்த சுகம் துக்கம் மரணம்ங்கிற வார்த்தையே அபஸ்து அப்படின்றாங்க. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ அபஸ்தமா என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் சேரும் போதே வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பத்தாடி 1ஆம் தேதி என்னதான் இது இப்படியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுவாங்க. அல்லேலூயா. அதனால மக்கள் பேசுறத கேட்காம தான் கெட்டி மேல நினைச்சாங்க, அடி விடு டம் 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 டம். இப்போ கிறிஸ்தவ வட்டாரத்திலையும் வேற விதமான கெட்டி மேல வந்துட்டு. அல்லேலூயா. எல்லாம் உலகத்தாரோடு கூட மக்கள் அவன் பேன்சட் அடி அப்படிங்கிறாங்க. இங்க அவன் அவன் இருக்கிறான் பப்பர பப்பர டம் 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 டம். அவங்க கெட்டி மேல அடிக்கிறாங்க, இவங்க வேற மேல அடிக்கிறான். அல்லேலூயா. அவன் ஆனா தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சன்னிதானத்தில் இணைக்கப்பட்டவர்களே எங்கேயோ கடந்து எங்கேயோ கடந்து இவருடைய படிப்பு வேற அவருடைய படிப்பு வேற இவருடைய குடும்பம் வேற அவருடைய குடும்பம் வேற, ரெண்டு பேரும் தேவனுடைய சன்னிதானத்தில் இணைக்கப்படும் பொழுது இல்லையா, அதுக்கப்புறம் இது என் மனைவி இது என் கணவர் அப்படிங்கிற ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்குள்ள ஒரு பாசம் வந்துருது. தேவனுடைய ஆவியானவர் அங்கே இறங்கி வந்திருக்கார். ஆமென். தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் 30 நூல் சீக்கிரமாய் வராது. இந்த 2 நூலும் சேர்ந்து தேவ ஆவியானுடைய நூலும் சேர்ந்து அனைத்து திராட்சை செடியோட இணைகிறதுனால இப்ப இந்த புளிச்ச மாங்கொட்டைக்குள்ள இருந்து வருகிற அந்த புளிச்சதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, தரிக்க போகிறார். அல்லேலூயா. இது வளர்ந்து செடியாயிட்டு இந்த கிறிஸ்துவாகிய திராட்சை செடியோட கர்த்தர் ஞானஸ்நானம் இருக்கிற உடன்படிக்கை மூலமாய் கர்த்தர் சேர்த்து கட்டி ஆமென்
எது வரைக்கும் வச்சிருப்பாருன்னா இந்த திராட்சை செடியோட சேர்ந்த உடனே அவருக்கு தெரியும், தோட்டக்காரருக்கு தெரியும். அவர் என்ன செய்வாரு? அவர் அந்த கெட்ட பார்ப்பாரு, பிரிச்சு பார்க்க உடனே அவன் நான் வேற நீர் வேற இல்லை, நாம் ஒன்றானோம் என்று சொல்லி தேவனும் நாமும் ஒன்றாக போது அவன் தேவன் பார்ப்பாரு. இன்னும் இந்த புளிச்ச மாங்கொட்டை வேற என்ன செய்ய வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி அதை நினைச்சுடுவார், தரித்து போடுவார். அல்லேலூயா. சொல்லுங்க. ரோமரிலே நாம் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாபத்தின்படி 11:8 நினைக்கிறேன் வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் வாசி. ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்தாயானால், அல்லேலூயா. இப்போ எதை பெருமை பாராட்டுது? திராட்சை செடியோட இந்த திராட்சை நல்ல சுவாபத்தின்படி இருக்கிற ஒலிவ மரத்தோட காட்டு ஒலிவ மரத்தை என்ன செஞ்சாச்சு? ஒட்டியாச்சு. ஆமே. அப்ப இந்த ஒட்டுகிற டெக்னாலஜி எங்க இருந்து வந்துச்சு? ரோமர் 11:18 இருந்து அந்த ஒட்டு முறையே எங்க இருந்தா வந்துச்சு? எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எங்க இருந்தா வருது? எல்லாம் வேதத்துல இருந்தா வருது. அல்லேலூயா. ஆமென். மயக்கவியல் முதல்ல எங்க இருந்து வந்துச்சு? வேதாகமத்துல தான். முதல் ஆபரேஷன் யார்தான்? ஆதாமுக்கு யார்தான் பண்ணா? அவரே பண்ணார். அவரு இப்போ குளோரோஃபார்ம் கூட நிறைய கொடுத்தா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி இப்போ மயக்கவியலுக்கு தனி படிப்பே வந்துட்டு இப்போ பழைய குளோரோஃபார்ம் நினைச்சிட்டாங்க, காலி பண்ணிட்டாங்க. இல்லையா? சத்தமா வரலே சொல்லுங்க. அப்போ அந்த எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட வேதாகமத்திலிருந்து வருகிறது. இல்லையா? ஆமென். இப்போ ஒளிவ மரம், காட்டு ஒளிவ மரம் ஒளிவ மரத்தை பார்த்து சொல்லுது, நான் வந்து கனி கொடுக்குறேன், நான் வந்து குறைஞ்ச ஆளுன்னு நீ நினைச்சுக்காத. சத்தமா வரலே சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, சுவாபத்தின்படி இருக்கிற ஒளிவ மரத்தையே வெட்டி தூக்கி இருக்கேன், அவனை ஒழுங்காயிரு அப்படிங்கிறாரு. சத்தமா வரலையே சொல்லுங்க. அவே இனி நான் வேறு நீர் வேறு அல்ல, நாம் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவே இப்போ அந்த புடிச்ச மாங்கொட்டையில இருக்கிற கீழே இருக்கிற வேறெல்லாம் செஞ்சிடறாங்க, அந்த கொப்போட சேர்த்து வெட்டி இப்போ சுவாபத்தின்படி கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டபடினாலே இப்போ வேற எங்க இருக்கு? நல்ல சூப்பரான மல்கோவா மாம்பழத்திலிருந்து கீழே இருக்கிற வேர், அதனுடைய சாரம், அதனுடைய எல்லா பவர் எல்லாமே எங்கே ஏறி? இந்த புளிச்ச கொட்டைகளை ஏறி இது இந்த புளிச்ச இந்த கொடிகளும் படரும் போது இது எதை கொடுக்குது? அதே நான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்ட நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். கர்த்தரை துதிக்கிறீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் யூதா போல கர்த்தரை துதிக்கிறீர்களா? பவுலை சீலா போல கர்த்தரை துதிக்கிறீர்களா? நீங்கள் எல்லாவற்றிலும் செழிப்படைகிறீர்கள். எவனை அடித்தாலும் அவனை வீட்டுக்கு கூட்டு போய் என்ன செய்யறான்? அப்போ டிஞ்சர் இருந்துச்சா என்ன இருக்குன்னு தெரியல, காயங்களெல்லாம் கழுவி அவன் சத்தமா வரலையே சொல்லுங்க. அவன் அப்பவே அந்த டெக்னாலஜி செய்யணுமா? கழுவி சுத்தம் பண்ணி என்னெல்லாம் மேலே நினைச்சு பார்த்து அவன் சொல்றான், ஆண்டவர்மாரே நான் நினைக்கிறேன், முட்டு போட்டு கேட்கணும், ஆண்டவர்மாரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு இதேதான் காலைல இணைஞ்சிருக்கு இவனை போட்டு பவுலின் சீனா போட்டு மீதி பேசிடும். அதே கேட்கறாங்க. கர்த்தர் சொல்லுங்க, அங்கே வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தார், அங்கே சத்துருக்கள் உனக்கு சிநேகமாகும்படி பிரியமாகும்படி கர்த்தர் செய்வார். கைகளின் முதலிலே சொல்லுங்க. ஆமென். நீங்கள் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருப்பீர்களானால், கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்களானால், கர்த்தரை நீங்கள் உண்மையாய் ஆராதிப்பீர்களானால், அவருடைய வார்த்தை மேலே அசையாத ஆழமான விசுவாசம் வைத்திருப்பீர்களானால் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மாற்றம் அடைவீங்க. நம்ம முகத்திலேயோ நம்முடைய கலர்லையோ வளர்த்திலேயோ மாற்றம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளான மனுஷங்களே மாபெரும் மாற்றம் உண்டாகும். சொல்லுங்க, அகத்தின் அழகு முகத்திலே
பழங்களை போல தேவனுடைய வார்த்தைகளை அதிகமா உட்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளின்படி நீங்கள் நடக்க பிரயாசப்படும் பொழுது தேவனுக்காய் நான் கனி கொடுப்பேன் என்று சொல்லி தீர்மானம் எடுப்பீர்களானால் உங்களுடைய ஆத்துமா செழிக்கும். ஆமென். உதாரணங்கள் ஆத்துமா செழிக்கும். ஹல்லேலூயா. ஆமென். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 26:12. ஈசாக் அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் கிடைத்தான். ஹல்லேலூயா. கையை சொல்லுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு செழிப்பு எனக்குள்ளே வரப்போகிறது. இப்ப பழைய மாமரத்துக்கே வா. இந்த மாமரம் யார் கூட ஒட்டிக்கிட்டு பிடிச்சப்பட்ட மாமரம் எங்க சேர்ந்துட்டு நல்ல ருசியுள்ள மாமரமாகிய கிறிஸ்துவோட இணைந்து இப்ப கனி கொடுக்க ஆரம்பிச்சு. கனி கொடுத்து பழம்லாம் காய்ச்சி தொங்குது. இந்த மரம் என்ன செய்யுதுன்னு நினைக்குதுன்னா, ஒரு கற்பனைக்கு சொல்றேன், ஒத்த பழம் கூட கீழே என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இந்த மனுஷங்க பண்ற அநியாயம் தாங்க முடியல. கல்ல கொண்டு ஏறினான், என்னெல்லாம் பண்றான். அதனால அந்த மரம் தனக்கு கீழே ஒரு பெரிய வலையை உண்டாக்கி ஒரு பழத்தை கூட ஒருத்தனை என்ன செய்ய விட மாட்டேன். ஆமே யோசனை பார்த்துக்கீங்களேன். ஒரு கொசு அடிக்கிற பேட்டான்னு வச்சுக்கீங்களேன், எந்த மனுஷன் தொட்டாலும் அதை என்ன செய்யும், சாப்பிட்டுக்கிட்டா ஒருத்தனும் திங்க விடாம. அநேக வேளையில நீங்களும் நானும் இப்படிப்பட்ட மாமரமாய் தான் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. மிகுந்த கனி கொடுக்க வேண்டுமானால் இந்த பழம், இந்த மரம் ஏராளமாய் காய்க்க வேண்டும். அது என்ன செய்யணும், விதையை மறுபடியும் விதைக்கும். மறுபடியும் அந்த கொட்டைகள் என்ன செய்யணும், ஒரு மாங்கொட்டையிலிருந்து எத்தனை மாம்பழங்கள் வருகிறது, எத்தனை மாமரங்கள் வருகிறது என்று சொல்லி இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவு இங்க இருந்து சேட்டலைட்ல இருக்கிற இங்க இருக்கிற போல்ட் நெட்டை கூட ரேடார திருப்புறான். ஆனா மனுஷனால என்ன செய்ய முடியாது, இந்த சின்ன விதைக்கு இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆமே, மனுஷனால கண்டுபிடிக்க முடியும். இவன் யாரோட ஐக்கியம் வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தின் அதிபதியோடு ஐக்கியம் வைத்திருக்கிறபடினாலே பெருக்கம் உண்டாகாம விதை எப்படிலாம் செய்யணுங்கிறது அவனுக்கு என்ன தெரியும். ஹல்லேலூயா. முன்னாடி பப்பாளி பழத்தை வெட்டினா உள்ள எப்படி இருக்கும், ஒரு பழத்தை காட்டில் என்னதான் இருக்கும், கருப்பு கருப்பா கதைய. ஆமே, சின்ன பிள்ளைகள் பப்பாளி பழம் சாப்பிடணும்னு சொன்னா சாப்பிடுமா, பப்பாளி பழம் வேண்டாம். ஆமே, கொய்யா பழம் ஒரே கொட்டையா கண்டுபிடி. ஆமே, இப்போ விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க, கொட்டையே இல்லாத கொய்யா பழம், கொட்டையே இல்லாத. ஆமே, பப்பாளி கொட்டையே இல்லாத பப்பாளி அப்படின்னா என்ன அர்த்தம், திருடன் திருடன் கொல்லவும் அடிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரான். நாம் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் சொல்லுகிறார். ஆமே, அப்போ மனுஷன் டெக்னாலஜில என்னன்னா விதைக்குள்ள இருக்கிற ஜீவனை எப்படி காலி பண்ணலாம் அப்படிங்கிறது இவனுக்கு தெரியும். விதைகளிலே மரபணுக்களை மாற்றம் செய்கிறார்கள். ஆமே, கடுகுலாம் பழைய கடுகு பார்த்துருக்கீங்களா, நல்லா 5000 அரிசி மாதிரி நல்லா எப்படி இருக்கும், உருண்டை உருண்டையா இருக்கும். அதை இப்ப எந்த சைஸ்ல கொண்டு வந்துட்டான், விதை வகைகள் சில கசகசா மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமே, கம்புள் போல இன்னொன்று ஒன்றுல அது கேப்ப விதை போல. ஆமே, கேப்பை போல குடிசா நெஞ்சுது வந்துச்சு. ஆனால் முளைக்கு போட்டா முளைக்குமா என்னன்னு தெரியாது நமக்கு. கையில் வைத்து ஒரு அல்லையே சொல்லுங்க, விதை யாருக்கு தான் வாங்க முடியும், விவசாய பண்ணைகள்ல போய் தான் அவங்க தான் விதையை தயாரிப்பாங்க. ஆமே, பழைய காலத்துல அப்படி இல்லை, ஒரு விதை நெல்லை எடுத்து வச்சிருவாங்க. இப்போ அப்படி இல்லை, எல்லா ஜீவனை எடுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அடி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் மாற்றி விட்டார் என்றால் நீங்கள் விதைக்க வேண்டும், விதைப்பும் அறுப்பும் நடக்க வேண்டும். ஆதியாகமத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது. தேவன் ஆதியாகமம் 1:11 கர்த்தர் சொன்ன காரியம் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வச்ச ஸ்பெஷல் ஆகாரம் என்னன்னா, வாசிக்கலாம். 1:11
ம். பூமியானது புல்லையும் ம். விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமி மேல் தங்கள் விதையுடைய ம். கனிகளை தங்கள் ஜாதியினுடைய கொடுக்கும் கனி விருட்சங்களை பிறப்பிக்க கடவுது. ம். அது அப்படியே ஆயிற்று. அல்லேலூயா. ஆமென். மனிதனுடைய ஆகாரத்துக்கு ஏதேன் தோட்டத்தில் உள்ளது என்னதான்? கனிகள். ஆமென். அந்த ஃபாதர் பெர்க்மன் செய்ய ஒரு நாள் சொன்னாங்க, 3 வருஷமா சோறு, சப்பாத்தி, இட்லி, தோசை, கறி, மீன். கிறிஸ்துமஸ்க்கு நீங்க என்னெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு தெரியாது. ஆடு, மாடு, கோழி. அல்லேலூயா. சத்தமாக நல்ல சொல்லுங்க. அதுக்குதான் நான் எதையுமே இப்போ என்ன செய்யறதில்லை. இப்போ நார்மலாக மக்கள் சாப்பிட்றேன், எந்த சாப்பாடையும் சாப்பிட்றது ஒன்லி காய்கறி அண்ட் பழங்கள் மட்டும் சாப்பிட்றேன். இப்போ எனக்கு சரீரத்தில் சக்கரை வியாதி கிடையாது, எனக்கு நான் எல்லாம் மருந்து மாத்திரையெல்லாம் நிறுத்தினேன் அப்படின்னா கைகளை ஒரு ஐயா சொல்லுங்க. இது இந்த கூடு எங்க உள்ள கூடு? வேதத்துல எதெல்லாம் சூப்பர் நினைக்கிறீங்களோ, வேதத்துல என்ன உணவுலாம் சொல்லப்படுதோ அதெல்லாம் பெஸ்ட் தான். அல்லேலூயா. ஆட்டுப்பால். அல்லேலூயா. ஆமென். கிடாக்கள் உங்களுக்கு வயல் வாங்கத்தக்க வருமானத்தை கொடுக்கும். அல்லேலூயா. சத்தமா நல்ல சொல்லுங்க. ஆமென். டேட்ஸ் எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டது. ஆமென். கிச்சிலி பழம், கிச்சிலி பழம், ஆப்பிள் பழம். அல்லேலூயா. சத்தமா நல்ல சொல்லுங்க. இங்க 4 மாசத்துக்கு முன்னாடி உள்ள ஆப்பிள உள்ள என்ன செய்யலாம்? மேல கலர் சாயம்லாம் பூசி கத்தி வச்சு சுரண்டி பாருங்க, என்ன செய்யும்? விடுகாம வரும். அல்லேலூயா. அதுல வேற சீல் வேற ஒட்டி உள்ளே வெளியிலே பார்க்க எப்படி இருக்கும்? பழம் சூப்பரோ சூப்பர். 2ஆ வெட்டினா உள்ள எப்படி இருக்கும்? ஐயோ பாமா பிடிச்சிருக்கணும். அல்லேலூயா. சத்தமா நல்ல சொல்லுங்க. நீங்களும் நானும் என் நேச உன்னதக்க கனிகளை கொடுக்க முடியாது கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஈசாக்கு விதைகளை நான் கர்த்தர் அவனோட கொடுத்தார். அந்த தேசத்திலே 100 மடங்கு பலன் கிடைத்தது. கர்த்தர் உங்களுக்குள்ள விதையை வைத்திருக்கிறார், ஜீவனை வைத்திருக்கிறார். நீங்கள் உதாரணப்படுகிற ஆத்துமாக்களாய் உங்களுடைய நேரத்தை, உங்களுடைய ஞானத்தை, உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய வார்த்தைகளை சுவிசேஷம் அறிவிக்கும்படியாய், கிறிஸ்துவை அறிவிக்கும்படியாய் நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏசாயா 27:6 வாசிக்கலாம். ஏசாயா 27:6. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கரங்களை வைத்து வரலையே சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ரட்சித்தார்னா நான், எனக்கு, என் குடும்பம், என் பிள்ளைகள் அப்படி இராதபடி உலகத்தை பலனால், உலகத்தை சுவிசேஷத்தால் நிரப்பும்படியாக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆத்துமாக்கள் தான் ஜெபிங்க. ஏதாவது ஆத்மா இயேசுவின் மேல நம்பிக்கையா இருந்தா எத்தனை புதிய பாட்டாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு தான். அல்லேலூயா. காஸ்பல் சுவிசேஷத்தை, சுவிசேஷ பிரதிகளை கொடுங்க, டாக்ஸ் கிடைச்சா கொடுங்க. அல்லேலூயா. ஆமென். ஆழ்வார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஆண்டு ஒரு புக்லெட் கொடுக்கும். ஆமென். ஸ்வீட் கொடுக்குறதோட சேர்ந்து என்ன செய்யுங்க? அந்த புக்லெட்ஸை கொடுங்க. புதிய பாடம் வாங்கிக்கோங்க. ஒரு கம்பி 4 புதிய பாடம் வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. நம்முடைய நண்பர்கள் கொடுக்க முடியாது. இப்படியாவது ராஜ்யத்தின் சுவிசேஷம் இந்த பூலோகம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையாகிய வசனம் எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் விதைக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனமாகி விதை உலகமெங்கிலும் விதைக்கப்பட வேண்டும். யாக்கோபு மறுபடி வாசிக்கலாம். யாக்கோபு வேர் பற்றி, வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள். அல்லேலூயா. ஆத்மாவுடைய சொல்லுங்க. அப்போ நீங்க பெற்ற ரட்சிப்பை, சமாதானத்தை, சுகத்தை, சந்தோஷத்தை மற்றவர்களும் பெரும்படியா என்ன செய்யணும்? இருக்கணும். அடுத்த வீட்டுல ஒரு காரியம் நடந்துச்சுன்னா தெரியும், இவன் ஆட்டத்துக்கு செத்துருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்பண்டா இந்த சட்டிமான உடையை நான் பார்த்துக்கிட்டேனா இருப்பேன் அப்படி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வார்த்தை சொல்லப்படுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள், சமாதானம் என்று ஆவி கனி உங்களுக்குள்ள இருந்தாதான் என்ன வரும்? உங்களுக்கு அழுக வரும். ஆண்டவருக்குள்ள எங்க அம்மாவுக்கு ஒரு
எங்க வீட்டுல குடிச்சிட்டு வந்து அவங்க சண்டை போடும்போது 12 மணிக்கு சண்டை நடக்கும். டீச்சர் அங்கிருந்து என்ன செஞ்சுருவாங்க, ஓடி வந்து ஐயா சண்டை போடாதியா, அவன் குடிப்போது பொண்டாக்கி போட்டு அடிச்சுட்டு இருந்தானா எங்க அம்மா பார்த்தோம்னா அவங்களுக்கு பாதி போத நினைஞ்சிடும், இறங்கிடும். கையெழுத்து கும்பிடாத ஐயா சண்டை போடாதியா, வடியா மீதி எல்லாம் காலையிலே அவனை கைக்கு கூத்தாடி. இப்படிலாம் எங்க வீட்டுல சமாதானத்தை எத்தனையோ நாட்கள் கொண்டுபடி இருக்கிறாங்க. அவனுக்கு நைட் வேலையில் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து இதை கொடு, அவனுக்கு சாப்பிடவை, அவனை படுக்கவை அப்படின்னா பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் நானும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமா வரலையே சொல்லுங்க. தேவனுடைய மிகவும் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். உங்களை என்னை கர்த்தர் ரட்சித்ததுடைய நோக்கம் நாம மாத்திரம் கனி கொடுக்கிறவர்களாய் அல்ல, தேசத்தை அதனால் நிரப்ப வேண்டும். எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. உதாரணம் உள்ள ஆத்துமா உங்களுக்குள்ள கர்த்தர் வசனமாக்கிட்டதை வாரமான ஆவியானவர் விதைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த விதை நீங்க என்ன செய்யணும், அந்த இடத்துல கொண்டு போய் என்ன செய்யணும், விதைக்கணும். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் என்ன செய்வாங்களாம், என்ன செய்வாங்களாம். அப்ப இங்க கேட்ட வார்த்தை அப்படியே டைரியிலயோ அல்லது காத்துலயே வச்சு அப்படியே கட்டி மூட்டையில போட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து வரலையே சொல்லுங்க. நீங்க கற்றுக்கொண்டதை கேட்டதை கவனித்து நீங்க நடந்து மற்றவர்களுக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஒரு திருச்சபை மாத்திரமல்ல, நீங்க போகிற இடமெல்லாம் அநேக திருச்சபைகளை கற்றுக்கிறார். உங்களை கற்று வல்லமையை எடுத்து பயன்படுத்துவார். விழித்திருக்கிற பக்தனை கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டதின் நோக்கம், சீஷர்கள் தெரிந்து கொண்டதின் நோக்கம், பந்தி விசாரணை செய்யும்படியாக தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். பிலிப்பு ஒரு பட்டணத்துக்கு போனார். அந்த பட்டணத்தார் கொஞ்சம் பிறகு எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார். கரங்களை கட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தார். கர்த்தர் ஒவ்வொரு மூலமாக இந்த தூத்துக்குடி பட்டணத்திலே ஒரு மாபெரும் மாற்றம் உண்டாகும்படியாக ஒவ்வொருவரும் விதைக்கிறவர்களாக கிறிஸ்துவை வார்த்தைகளை சுவிசேஷத்தை இயேசுவை விதைக்கிறவர்களாக காணப்படும் பொழுது ஒரு மாபெரும் எழுப்புதல் தூத்துக்குடி பட்டணத்தில் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு பரிமாற்ற பந்தி விசாரிக்கிற ஒரு பிழிப்பை கர்த்தர் அவ்வளவாய் பயன்படுத்துவார் என்று சொன்னால் என்னுடைய விசுவாசம் அந்த சபையில் இருக்கிற சின்ன பிள்ளை முதற்கொண்டு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யக்கூடிய நாட்கள் வரும். அல்லேலூயா. நீங்க முதலாவது எடுத்து கால் வைக்கணும். ஆமென். வேற எப்படி இருக்கோ அப்படிதான் நடி. அல்லேலூயா. வேற குளிச்ச வேற இருந்தாலும் கிறிஸ்துவோட கூட இணைக்கப்படும் பொழுது சுவாபத்தின் ஒளிவு மரத்தோட கிறிஸ்துவோட கூட நாம் இணைக்கப்படும் பொழுது அவருடைய வார்த்தையோட கூட இணைக்கப்படும் பொழுது நாம் கனி கொடுப்போம். கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிப்போம். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 5:24 வாசிக்கலாம். ஏசாயா 5:25 25. அவருடைய வேர் வாடி அவருடைய துளி தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. இஸ்ரவேலுடைய கர்த்தருடைய பரிசுத்தருடைய வசனத்தை என்ன செய்தார்கள், அசட்டை செய்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீ வேதத்தை மறந்தால் கர்த்தர் உன் பிள்ளைகளை மறப்பார். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் வேணும்னா வேற ஒண்ணுமே என்ன செய்ய வேண்டாம். ஆமென். 100 இன்ச் LED டிவிலாம் வாங்கி வச்சாலும் சமாதானம் என்ன செய்யாது, வராது. அல்லேலூயா. ஆமென். கோவம் வந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, அல்லேலூயா. ஆமென். ஒரு பிரபல அரசியல்வாதிகளிடத்துல ஒருத்தர் கேட்கிறாங்க, உங்களை எல்லாரும் போட்டு இந்த மீம்ஸ் போட்டு பாடா பண்றாங்களே, உங்களுக்கு பிடிச்சது என்னது அப்படின்னு. இந்த கட்சி கண்டிப்பாக வளர்ந்தே தீரணும்னு டிவியை போட்டு உடைப்பா பாருங்க, அதுதான் எனக்கு பிடிச்சி அப்படின்னா. கொஞ்சமா பிடிச்சிக்கங்க. அல்லேலூயா. கரங்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க கண்ணுனால தெரிகிற எந்த பொருளும் நிம்மதி கொண்டு வராது. நீங்க வச்சிருக்கிற எந்த வாகனமும் நிம்மதியை கொண்டு வராது. நீங்க வச்சிருக்கிற 2000 ரூபாய் கேட்டு உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வராது. அல்லேலூயா. ஆமென். தூக்கத்தை கெடுக்கிறது தான் நிறைய இருக்கு. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அதனோட கூட வேதனை போட்டார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம் கிறிஸ்துவின் நற்கந்த வாசனை உங்களுக்குள்ள என்ன செய்யணும், இந்த வார்த்தைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். ஆமென். உங்களை
பார்த்த உடனே உங்களுக்குள்ளே இருந்து வருகிற வாசனை என்ன செய்யணும்? மற்றவர்களை கவர்ந்திருக்கணும். ஆமென். ஒரு அன்னாச்சி பழத்தை வெட்டினா அந்த வீடு முழுசும், ஒரு பலாப்பழத்தை வெட்டினா அந்த வீடு முழுசும் என்ன வீசும்? பலாப்பழ வாசனை. அதுபோல உங்களை என்னை பார்த்தவர்கள் கிறிஸ்துவை பார்க்கட்டும். நீங்கள் கிறிஸ்துடைய வார்த்தைகளை விதைக்கிறவர்களாக காணப்படுங்கள். ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். ஆமென். நல்ல கனிகளாக உங்களை என்னை பறிச்சு இணைஞ்சிருவாரு, கொண்டு போயிருவார். ஆமென். சத்தமா சொல்லுங்க. வெப்பன கனி பார்த்துக்கிறீங்களா? சின்ன பிள்ளை ரொம்ப ஓவரா சின்னதுலே பெரியார் மாதிரி பேச ஆரம்பிச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இது பாரு சின்னதுல என்ன இப்படி இப்படி இருப்பாரு, சொல்லுங்க. அப்படி அல்ல. அரை குறைவான கனி அல்ல, சூம்பி போன கனி அல்ல, பழுக்காத கனி அல்ல. நீங்களும் நானும் நிறைவுள்ளவர்களாக மாறுபடுது. கிறிஸ்து உங்களை என்னை அவர் மறுபடியும் அவருடைய ரகசியங்களை எடுத்துக் கொள்வார். அதெல்லாம் அப்படியே முழங்கால் படிக்கணும். ஏற்கனவே முழங்கால் படிக்கிற முடிந்தவர்கள் நாம் முழங்கால் படித்துக் கொள்ளுங்கள். பகவத்து தேவனாய் மனங்களை வேண்டிக் கொள்ளலாம். நேரம் முடிந்து விட்டது. உதாரணக்குள்ள ஆத்மா செழிக்கும். இதுவரை இந்த 2020 கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை நான் எனக்காய் வாழ்ந்தது போதும், என் குடும்பத்துக்காய் நான் வாழ்ந்தது போதும். ஐயோ நான் சுயநலவாதியா இருந்தனே. ஒரு மாமரம் கனி கொடுக்கும் பொழுது தனக்கு மட்டும் அது கனியை எடுத்துக்கொள்வதில்லை. அந்த கனிகள் அநேகருக்கு பயன்பெற்று அந்த நல்ல கனிகள் கொடுக்க அந்த கொட்டைகள் இன்னும் ஏராளமாய் கனிமரங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த 2020 வரை ஒரு கனியற்ற ஜீவியம் வாழ்ந்தவனாய் நான் காணப்பட்டாலும், வாழ்ந்தவளாய் நான் காணப்பட்டாலும், கிருபையாய் எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. நான் கனி கொடுக்கிறவன் மாறும். யாக்கோபு வேர் பெற்றி பூமி பலனால் நிரப்பும் நாட்கள் வருங்கிற வார்த்தைப்படி என்னை கொடுக்கலாம் ஆத்மாக்கள் உச்சிக்கப்பட வருகின்ற ஆயத்தப்படும். நானும் ஆயத்தப்பட்டு மற்றவர்களை ஆயத்தப்படுத்த கர்த்தாவே எனக்கு அனுக்கிற பண்ணுங்க ஆண்டவரே. எல்லா கண்களை கூட்டிக்கலாம். கர்த்தருக்கு நாள் என்னோடு கூட பேசியிருக்கிறார். தேவையா கூட கர்த்தரையா கூட பேசியிருக்கிறார். ஆவியான என்னோடு கூட பேசியிருக்கிறார். மாற்றவர் உங்களை வளர்ந்துருக்கிற கர்த்தருடைய ஆவியாக எல்லாரும் கண்களை கூட்டிக்கலாம். ஆவியாக ரசி பாடிக்கொண்டிருக்கிற நேரம், உங்களை கனி கொடுக்க முடியாய் கர்த்தர் உங்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிற வேலை, உங்களை செழிப்படையத்தக்க வண்ணமாய் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற வேலை, உங்களுடைய ஜென்ம சுபாவங்களை மாற்றிக் கொண்டிருக்கிற வேலை. அப்படிதானே இந்த இயேசுவின் நாமத்தினுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தமிழ் கரங்களை கர்த்தர்களாய் உயர்த்தி என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்த்தேன் என்று சொன்ன தெய்வத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இருதயத்தை அப்பா கீழ்ப்படுதல் அடையாளமாய் கரங்களை வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க நாங்கள் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. கனி கொடுக்காத தன்மைகள்லாம் கிருபையாக எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. கசப்பான கனிகளை, புளிப்பான கனிகளை நாங்கள் அநேக வேளையில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கிருபையாக எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. நல்ல கனி கொடுக்க, மிகுந்த கனி கொடுக்க, கனியிலே நிலைத்திருக்க, நீர்காலுக்கு ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதலாக இருக்கிற மரத்தை போல எதிர்பார்க்கிறபடி ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தரை அனுக்கிரமிடுங்க. கனியற்ற அந்தகார கிரிகளை நாங்கள் கடிந்து கொள்ள கர்த்தாவை அனுக்கிரமிடுங்க. மாம்ச இச்சைகளையும் கண்களின் இச்சைகளையும் ஜீவனத்தின் பெருமைகளை எங்களை விட்டு அகற்றி போடுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசை மேற்கொள்ள எங்களுக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே. அவனுடைய தந்திர வலைகளை நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு பிரியமானவர்களாய் கனி கொடுக்கிறவர்களாய் என் நேசர் வரும்பொழுது அருமையான கனிகளை நீ பறிக்கத்தக்க வண்ணமாய் உங்களுடைய ரகசியவர்களை எடுத்துக் கொள்ளப்பட உடைய சுபாவத்திற்கும் உங்களுடைய அப்பா அந்த திராட்சை செடிக்கும் பங்குள்ளவர்களாய் பாத்திரமுள்ளவர்களாய் உடைய கிறிஸ்துடைய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் பாத்திரமுள்ளவர்களாய் நீர்களை மாற்றும்படியாக நாங்கள் செய்கிறோம். ஆவிக்குரிய மலட்டு தன்மைகளை எடுத்துக் கொள்ளாங்க. அங்கே கனி கொடுக்கிறவர்களாய் அநேகருக்கு அப்ப அந்த பூமி பலனால் சுவிசேஷமாகிய பலனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பலனால் இந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களை நிரப்பும் நாட்கள் வருவதா? எங்களை அர்ப்பணிக்கிற மாட்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற மாட்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை அது கர்த்தருக்காக நாங்கள் வாழ மாட்டவரே. இந்த உலகத்துக்காக வாழ்ந்தது போத மாட்டவரே. கர்த்தருக்காக வாழ எங்களை அர்ப்பணிக்கிற மாட்டவரே. கரங்களை கொடுக்கலாம். உதாரணக்குள்ள ஆத்மா செழிக்கிற மாட்டவரே. கர்த்தர் கொடுத்த ஞானம், கர்த்தர் கொடுத்துக்கிற நேரம், கர்த்தர் கொடுத்துக்கிற திறமைகள், தாளந்துகள், கர்த்தர் தந்திருக்கிற கிருபா வரங்கள், கர்த்தர் தந்திருக்கிற பணம் எல்லாம் கிறிஸ்துவை அறியப்படியாக, அறியாத மக்கள் அறியப்படியாக ஆண்டவரை சோதரிக்கிறோம். ரட்சிப்போம் ஜனங்களை சபைக்கு வரும்படியாக வருகின்ற அந்த நரகாக்னிக்கு தப்பி வருகின்ற ஆயத்தப்பட முடியாது. கர்த்தர் நீ நடுக்கிறேன் வசனம் பேசி நான் தானே ஆகாதமாய் போகப்பட்டு
இரவு நடக்கிற 10 மணி நடக்கிற பழைய புது வருட ஆராதனை ஆசீர்வதிக்கப்படுகிறார். புதிய ஆண்டைகளுக்கு ஆசீர்வதிங்க. 2020 இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை வர ஒரு கதையை போல ஓடிட்டாங்க. எங்கள் நாட்களை இன்னும் அறிவை காலத்தை பிரயோஜனப்படுத்தும் அறிவை எங்களுக்கு தரும்படியாக செலுத்துகிறோம். நாட்கள் பொருளாதாரமாய் கம்மினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற வாக்கியத்தை பிரயோஜனப்படுத்த எங்களை வழிபடுத்தி அர்ப்பணிக்கிறோம். ஜனங்களை கற்று நாம் ஆசீர்வதிக்கிறோம். சமாதானம் தவிக்கிற குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். சுகம் இல்லாத பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வாதம் இல்லாத பிள்ளைகளுடைய குடும்பங்களே ஆத்துமாக்கள் செழிப்படைந்து குடும்பமும் செழிப்படைய கர்த்தாவை அனுக்கிற பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். கடன் என்கிற சாபம் மாறட்டும். வியாதி என்கிற சாபம் மாறட்டும். சமாதான குறைச்சல்கிற சாபம் மாறட்டும். செழிப்பு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு நல்ல பிதாவே. எல்லாரும் வலதுகரம் இருதயத்தில் வைத்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே நன்றியை கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் காப்பாற்றி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் சிநேகமும் சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நோட்டீஸ் வேணும்.